லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. ரைட்டு. லெட்ரு பெருசா இருக்கு. சரி, இந்த பெரிய பண்ணு போல லெட்டர் பண்ணு போல லெட்ரு அங்கேயும் இங்கேயும் இப்படி சாயணும் 2 வாரம் கடந்துட்டு இங்கேயும் சாயணும் பார்க்குறது ஏதாவது பிடிச்சி விட்டுவானு பயமாக இருக்குது. ஒரு மாதிரி தென்னத்தோப்பில் வந்து விட்டானு பார்த்தீங்களா, ஏமா பெரிய பூச்சி, அது ஒரு மாதிரி வித்தியாசமான பூச்சி, பயமாக இருக்குது எனக்கு. அடுத்தபடி பூரா விட்டுறோண்ணே, தூக்கி போட்டு ஓடும். சரி, இது கூட போய் தூக்கி போடணும். இது என்ன பெருசாக இருக்குது, ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. உடங்கி எதாவது இருக்கான்னு பார்ப்போம். பேம்பஸ் எதாவது இருக்கான்னு பார்ப்போம். பேர் பேப்பர் ஐடி பரமசிவம். பேப்பர் ஐடி பரமசிவமா? வாடிப்பட்டி தெரு, வத்தலகுண்டு ரோடு, சென்னை, சேலம். சேலம் சேலம். ஒருத்தரா படிங்க, அவன் படிக்க, நீ அண்ணாவியா என்ன உண்டா? உங்கள் ஐட்டம் தான் உள்ள. ஏன் ஐட்டமா? பேப்பர் ஐடி சாக்ஸ் ஏயில போகணும். அழுக்கு ஜாசை ஏன் இப்படி சாவுறியா செத்த பழல? அழுக்கு சாக்ஸு சாக்ஸு கழுவி வாயிடுது குடியம்ல பேயில போவான். எப்போ பார்த்தா 1 நாளுக்கு அனுப்பிட்டு. என்னது அம்மா லெட்டரை பாருங்க, என்னது ஒட்டியிருக்கான். என்னதுல லெட்டரா? அப்படிதான். இது நீக்குங்க. எதை நீக்கணும்? சைடில் உள்ளதை நீக்குங்க. இப்படியா? பண்ணாசைதான் படம் வந்துருக்கா. பாருங்க. அப்பா வணக்கம் தலைவரே, கடிதம் பொறுப்பையாக படிக்கவும், எந்த பொறுமையாக படிக்கவும், ஆபாச வார்த்தை இருக்காது. இப்படிதான் ஆபாச வார்த்தை இருக்கான்னு சொல்லி போட்டால் போன வாட்டி ஆபாசமாக எழுதியிருக்கா வந்தானே? இல்லை, இது போன வாட்டி வந்து லெட்டர் இல்லையே, போன வாட்டி இல்லையே. தலைவரே நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் அன்பு தம்பி பேப்பர் ஐடி பரமசிவம். நலமா? அறிய ஆவல் தலைவரே, ஒரு புதிய கண்டென்ட் கிடைத்துள்ளது. அதாவது ஜிபி என்ன தொங்கு விட்டது. எனவே நாங்கள் நமது ஜிபிஐ என்ன அம்மா இது என்னது இப்படி இருக்கு? வரசில படி, நேரம் ஆகிட்டு இருக்கு. மலமலன்னு படி, ஒரு செகண்ட்ல படி. தலைவர் புதிய கமெண்ட் சொல்கிறேன். தலைவர், நான் நல்லா இருக்கீங்க. நீங்கள் நான் தான் உங்கள் அன்பு தம்பி பேப்பர் ஐடி பரமசிவம். நலம் தலைவரே, ஒரு புதிய கண்டென்ட் கிடைத்துள்ளது. அதாவது ஐபிஎல் தொடங்கிவிட்டது. எனவே நாம் நமது டீமை ஐபிஎல்லில் இறக்க வேண்டும். நீங்கள் மிகப்பெரிய ஆல்ரவுண்டர் என்று எல்லாருக்கும் தெரியும். ஏனென்றால் உங்கள் வேட்டிக்குள்ளே ஒரு பேட்டு 2 பால் போடுறா பால் உள்ளது என நான் அறிவேன். எனவே நமது பயிற்சி ஆட்டத்திற்கு உங்கள் பேட்டு மற்றும் பந்தை பிடுங்கி கொடுத்துவீர்கள். என்னன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஐயா, என்ன கேமரா எல்லாரும் வீட்லையும் மாட்டோம். என்ன கேமரா மாட்டோங்க? சிசிடிவி கேமரா மாட்டுறீங்களா? மாட்டிட்டு அவளும் செல்லையும் பாட்டுங்க. ஜாமா தலைவர் ஜாமா என்ன இப்போ என்ன பண்ணுதுன்னு செல்லில் நோண்டி பாட்டிருங்க எல்லாரும் வந்து. செத்தா பயிர்களா பிடுங்கி கொடுத்தீர்கள் என்றால் அற்புதமாக இருக்கும். 2ஆம் பக்கம் படிக்கவும். மேலும் நம் டீமில் ஒசாமா பில்லேடர் மற்றும் நடுத்தரு புஷ்பாவையும் சேர்த்துள்ளோம். மேலும் நடுத்தரு புஷ்பாவா? புஷ்பா நடுத்தரு மேலும் ஒன்றும் புஷ்பாக்கு எங்களுக்கு நடுத்தரு இருக்கு. பேர போல சொல்லுங்களேன் ஒழுங்கா எனக்கு. மேலும் ஆட்டத்தின் போது உங்களுக்கு இழைக்காமல் இருக்க அதாவது வடிகட்டி தாரோம் குடிங்க. நீ குடியில நான் உனக்கு 10 பாட்டில் அனுப்பிவிட்டால அனுப்பிவிட்டா சொல்லு. குட்டி நெஞ்சு குட்டேனா சொல்றேன். குட்டி நெஞ்சுக்கு நல்லது. என் குட்டி நெஞ்சுக்கா? ஆமா. மேலும் நீங்கள் தினமும் அவன் அதான் குடிக்கான். டெய்லி அதான் குடிக்கியோ. பந்தை அடிப்பதால் உங்கள் பேட்டு கொஞ்சம் அடி வாங்கி விட்டது. ஆமா, அடி வாங்கிட்டு. எனவே பயிற்சிக்கு வரும்போது ஆனந்த் ப்ரோ பேட்டை கையில முடிச்சு வாருங்கள். உங்களை நம்பிதான் நாங்கள் விளையாட போறோம். ஒருவேளை இந்த டீம் தோற்றுவிட்டால் உங்களை உடன்குடி மத்தியில் கட்டி போட்டு தாரை கொதிக்க வச்சு உங்க இதில் ஊற்றிடுவோம்.
ஊத்துல வந்து ஊத்து. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தாரை நல்லா கொதிக்க வச்சு ஊத்த என்ன ஆகும்? அட பேர் நினைச்சாலே ஒரு மாதிரியா இருக்கல. கை காய்ச்சி ஊற்றுங்க. இல்லை என்றால் உங்கள் வேட்டிக்குள்ளே 10 கீரி 10 கீரி பிள்ளைய உள்ளே விட்டு நாகப்பாம்பை கடிக்க வச்சிருவோம். 10 கீரி. ஒரு கீரி இல்லை என்றால் உங்கள் பாம்பின் தலையில் 10 கிலோ படிகளை கட்டி தொங்க விட்டு அருந்து விழுந்து வரை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜாக்கிரதை. கொண்டா என்ன சொல்றாங்கன்னா போதும் கொண்டா. இல்லைங்க ஒரு சொல்லுங்க. ஆனந்த் ப்ரோ பேட்டை கையில பிடிச்சு வரலன்னா உங்களை வந்து ரோட்ல கெட்டி வச்சு தாரை ஊத்திடுவாங்க. அப்படி இல்லைன்னா வேட்டுக்கு 10 கீரியை விட்டுருவாங்க. அப்படி இல்லைன்னு வைங்களேன் 10 கிலோ வெயிட் கல்ல வந்து கெட்டி தொங்க விட்டுருவாங்க. இல்லை ஒரு நன்றி தலைவரே. மீண்டும் நல்ல கமெண்டில் சந்திப்போம். இப்படிக்கு உங்கள் அன்பு தம்பி பேப்பர் ஐடி பரமசிவம். பேப்பர் பரமசிவம் ஒன்று சொல்கிறேன் கேள்ல. ஒரு 25 கிலோ படிக்கல வாங்கிக்கோ. நல்ல கம்பியில் கெட்டிக்கோ. தொங்க விட்டுட்டு டொயின் டொயின் டொயின்னு ஆளை பேயில போவோம். அவன் வாயில ஆனந்து போட்டுருக்கானே. ஆனந்து போட்டு ஆனந்து நீ தொங்கு அவனு உட்காந்து ஆனந்து நீங்கள் பிடிச்சிட்டு வாங்க. ஆனந்து பிடிக்கணுமா? போடுறா ஆனந்து பிடிச்சி நீங்க போகணுமா அவங்க கூட? எதை பிடிக்கணுமா? பேட்டு. இல்லை அப்போ நீ இப்படி இப்படி பிடிச்சிதான் அலையிற எல்லா இடத்துக்கு. நீ செத்த பையல போயல லூசு போயிடலாம் இல்லை இந்த இது எதுக்கு அனுப்புல எனக்கு? செத்த பையல அது மொட்டையை ஒண்ணு முடியல. அவங்க பேட்டை போட்டு கிரிப்பு கேட்டு கிரிப்பா மேலே போடுறாங்க. ரைட்டு. இது என்னது? சோப்பு லிட்டரு மெல்ல வண்டி காப்பாடி. மெல்ல வண்டி காப்பாடியா? மேல காப்பாடி கீழே செங்கல். என்னது பாரு செங்கலுக்கு எல்லாம் அவங்க தான் வருது. மேல் வணக்கம்பாடி. மேல் வணக்கம்பாடி செங்கம் திருவண்ணாமலையே கொண்டா. ஜாக் ஜாக் ஜாக். மேல் வணக்கம் பாடி திருவண்ணாமலை சாக். சாக் படம் வரல மேலதான் வச்சிருக்காங்க. ஊரை போயிடுவா. 10 ரூபாய்க்கு அனுப்பியிருக்கான். தனியா வைங்க. அதுல விஷயம் இருக்கும். எதுக்கு அனுப்பியிருக்கேன்னு தெரிய சொல்லி. போன வாட்டி 10 ரூபா எதுல கிடந்த 10 ரூபாய் அனுப்பிவிட்டானோ. இப்போ இது என்ன 10 ரூபா? இதை நெத்தில வைக்க முடியாத. உனக்கு அதில் வை. நீ நெத்தில வைக்கணுமா? தலைவரே வணக்கம். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? இப்படிக்கும் உங்கள் கூட அது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. என்னல எது கஷ்டமாக இருக்குது? தெளிவப்படிங்க நல்ல விஷயம். உங்கள் ஜாமான கேட்டதாக சொல்லுங்கள். எல்லாரும் ஜாமானே கேளுங்களே. இல்லை என் ஜாமான் அழுகி அத்து தொங்கி விழுந்துட்டு இப்போ அங்கே ஒன்றும் இல்லை. அங்கே உள்ளே பார்க்க போனால் பிளேனாக தான் இருக்கேன் தெரியுமா? கேட்கல போவாங்க அப்படின்னு சொல்ல முடியும் எனக்கு. போல எப்போ பார்த்தான் எல்லாரும் இதே போகிறான் நட்டுல எனக்கு. ஜாமான் சொல்லி எனக்கு கடும்பாடாக இருக்குது எனக்கு. என்ன போனால் சாமான் சார் ஜாமான் உங்கள் துப்பாக்கி அவன் வாயில் சுடு வச்சு உங்களையும் ஜாமான எடுத்து மாசம் எறும்பு ஏறிட்டு பாருங்க. கீழே விழுந்துட்டு பாருங்க. படிக்க விடுங்களேன். உங்கள் ஜாமானை சீர் பண்ணி எடுத்திருங்கள். அது இனிமேல் வேலை செய்யாது. அதான் வேலை செய்யாத முடிஞ்சு போச்சே. நீ வந்து பாக்கியா வந்தப்போ நீ இனிமேல் வேலை செய்யாது. மிஸ் விக்கி இருக்கு படி. நீங்கள் அது இனிமேல் வேலை செய்யாது. உங்கள் மிஷின் வீக் ஆகிட்டு. ஆமாம், என் மிஷின் வீக் ஆகிட்டு சொல்லு. அதனால் உங்கள் ஞாபகம் கழட்டி எரிச்சிடுங்க. எப்படி எரிக்கணும்? மண்ணெண்ணெய் ஊற்றி எரிச்சிடுங்க. மண்ணெண்ணெய் ஊற்றி பெட்ரோல் ஊற்றி எரிக்கணும். சரி வேற எரிச்சிடுங்க. அது வேண்டாம். இப்படிக்கு ஜாக்கு அதுக்கப்புறம் ஜாமுக்கா வாழ்க. பின்னாடி நம்பர் போன் நம்பர் தர முடியாது. ஜிபி முத்து போன எவ்வளோ கேட்டான் பேயில போவான். தலைவரே
அந்நிய கேட்டதா சொல்லுங்கள். அடுத்த கடிதம் எங்கள் அருமையான அழுத்தி வரும். அனுப்பி ஓகேவா? வடமுத்து ஜிபி முத்து கோயில் திருவண்ணாமலை. ஜிமுத்து கோயிலா? சரி ரைட்டு. ஜிமுத்து கோயில் உங்கள் கடிதம் பார்த்தா ரொம்ப கண்ணுக்கு ஆனந்தமாக இருக்குது. என்ன போதும், உங்கள் கடிதம் படித்தாச்சு. அடுத்த லெட்டரும் போடுங்க. என்ன போடுங்க.